நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான இது பச்சை பட்டாணி தான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கார்ன் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்வீட் கார்னு. இது சக்கரவள்ளி கிழங்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு, நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்குவோம். இது கூடவே நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது அரிசி மாவு, சிகப்பு அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, மட்டை அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாவு தான் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் சீனி சேர்க்குறேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒரே நேரத்தில் அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கீழே நான் ஒரு துணி போட்டுட்டு நல்லா துணியை ஈரம் பண்ணி அதில் போட்டுட்டு நான் உருண்டையாக உருட்டி சும்மா நல்லா கை வச்சு நடுவில் ஒரு விரலை மட்டும் வச்சு நான் அமுத்தி எடுக்கிறேன். ரொம்ப உருட்டையாகவும் உருட்டிக்கலாம். உருண்டையாக உருட்டுறதை விட சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தட்டையாக போடையில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால் அந்த மாதிரி தட்டையாக தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு நம்ம வச்ச அந்த ஸ்வீட் கார்னு, பீன்ஸு எல்லாமே நல்லா வெந்துருச்சு, பட்டாணி எல்லாமே. அதை எடுத்துகிட்டு நம்ம பண்ண கொழக்கட்டை நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போது இது இங்கிட்டு வெந்துட்டுருக்கட்டும். இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் தோல் எல்லாமே எடுத்துட்டேன் சக்கரவள்ளி கிழங்குலேருந்து. இப்போ இது நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் சக்கரவள்ளி கிழங்க. நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக வெட்டி வேக வைக்கிறேன். சில பேர் முழுசாக தண்ணிக்குள்ளே போட்டு வேக வைப்பாங்க, அப்படியே வேக வச்சுக்கலாம். ஆனால் அது எனக்கு ரொம்ப டேஸ்ட் கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியும். அதனால் நான் இப்படி வேக வச்சுருக்கேன், ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, நம்ம வேக வச்ச ஸ்வீட் கார்னு, நம்ம வேக வச்ச பட்டாணி, கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு, இது ஜீரகத்தூள், கூடவே கொஞ்சம் சாட் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு மசாலாஸ் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே புளிப்புக்கு எதுவுமே சேர்க்கலை இல்லையா, தக்காளி நான் எதுவுமே சேர்க்கலை. அதனால் நான் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கிறேன். இதையுமே எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொழக்கட்டை சூப்பராக வெந்துருச்சு. நீங்கள் உடச்சி பார்த்திங்கனாலே தெரியும். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை டவுட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நம்மளோட கொழக்கட்டை சூப்பராக வெந்துருச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா நான் 2 பிரெட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சைடு மட்டும் நம்ம இப்போ பட்டர் தடவிக்கலாம், வெண்ணெய் நான் தடவிக்கிறேன். இன்னொரு சைடில் டொமேட்டோ கெச்சப் தடவிக்கலாம். நம்ம ஏற்கனவே பட்டர் தடவுன அந்த சைடு மட்டும் நம்மளுடைய அந்த சக்கரவள்ளி கிழங்குடைய ஸ்டஃபிங் மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வச்சு ஃபுல்லாகவே ஸ்டஃப் பண்ணிடலாம். நான் மேலாப்பில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா கொழக்கட்டைக்கு நான் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகும், கொஞ்சம் உளுந்து, ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன். இங்கே காரமாக அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டுறலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா கொழக்கட்டை, அந்த கொழக்கட்டையை இது கூடவே சேர்த்துட்டு கொஞ்சோண்டு நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து கேஸை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டுங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அன்றைக்கி துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காயையும் சேர்த்து போட்டு கிண்டிக்கலாம். இது சூப்பராக இருக்கும். ஒரு மைல்டான ஒரு இனிப்பு, உப்பு இந்த தேங்காயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சைடு நான் தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பிரெட் சாண்ட்விச்சுக்கு, அதை போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடையிலையுமே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டர் சேர்த்து இந்த சைடு நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியானது. ஜென்ரல் நம்ம உருளைக்கிழங்குல பண்ணுவோம். ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காண்டி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இதுவுமே டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும். ரொம்பலாம் வித்தியாசம் தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இதை லஞ்சுக்காகவும் ரெடி பண்ணியிருக்கேன். இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே நான் இன்றைக்கி ரோஸ் மில்க் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம பண்ண கொழக்கட்டை சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள்.